லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். இங்க வந்து ஒரு 1000 பேர், இங்க ஒரு 1000 பேர், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு அந்த மகாபாரத போர் போல மணலில் வந்து எல்லாருமே ஈட்டி கத்தி கொம்புகளை எடுத்துக்கொண்டு நேரடியாக மோதி விட்டார்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 8-9 பேர் வந்து கண்களை நோண்டி நாக்கை அறுத்து, அந்த குண்டு வெடிப்புக்கு எனக்கு அடுத்து நின்ன உமன் போலீஸ் சந்திரா சிதறி இருந்து போய்விட்டார். சந்திரா வந்து இல்லை என்றால் நான் சிதறி இருப்பேன். ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி நிலை குலைந்து குண்டடிப்பட்டு கீழே விழுந்த போது எனக்கு மேல் 6 ஆய்வாளர், 6 இன்ஸ்பெக்டர், 6 டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி இத்தனை பேர் இருந்த போதிலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு யாரும் முன் வரவில்லை. உயிரை பணைய வைத்து பல கொலைகளில் தொடர்புடைய ஒரு நபரை பற்றி விசாரித்து அவருடைய நீதிமன்றத்துக்கு முன்பு இந்த குற்றவாளிகளை ஆஜர்படுத்துகிற பொழுது நீதிபதி என்ன கேட்கிறாரு, இவன் மேலே ஒன்றுமே ரெக்கவரி பண்ணலையே, இவன் பயன்படுத்திய ஆயுதத்தை நீங்கள் கைப்பற்றவில்லையே, நீங்கள் எப்படி இவரை வந்து நான் ரிமாண்டில் வைக்க முடியும்? உடனே பிணையில் விட்டு விடுவார். ஒரு செங்கல் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு டிராக்டர் ஒரு பெண்ணின் மீது மோதி சம்பவ இடத்தில் அந்த பெண் தடுமாறி விழுந்து இறந்து விட்டார். இந்த இறப்புக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு அதிகாரி எஃப்ஐஆர் போட்டாங்க, பாடி போயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொன்னதுனால அந்த வண்டியில் இருந்த செங்கல், அந்த செங்கல் ஏற்றிட்டு போன வண்டியை பிடிச்சி வந்தாங்க, அத்தனை செங்கலை எடுத்து அந்த காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி விட்டார்கள். நாங்கள் வந்து 1987 பேட்ச், 87 நாங்கள் காவல்துறைக்குள்ள வரோம். நாங்கள் எப்படி சென்னைக்கெல்லாம் வர்றோம் தென் மாநிலத்துக்காக. அப்போ எல்என் வெங்கடேசனும் இவர் வால்டர் தேவாரமும் வந்தாங்க. நாங்களாம் வந்து திருச்சிக்கோ சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ வந்து வேலைக்கு போகிறோம் என்று பயிற்சியை முடித்து தயாராக பெட்டியை கட்டுற நேரத்தில் இங்கே இருக்கிற பயிற்சி முடித்த அதிகாரிகளே, நீங்கள் வந்து இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்கள் கூட பிறந்தவர்களாக நேசிக்கணும், உங்கள் ஊரில் போய் உங்கள் சொந்தக்காரனை தான் காப்பாற்றணும், உங்கள் ஜாதிக்காரனை தான் காப்பாற்றணுங்கிற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. அதனால் வடக்கில் இருப்போடைய தெற்கும் தெற்கிற்குடைய மேற்கும் கிழக்கு மேற்கு என்று கலந்து குலுக்கி போட்டு உங்களை போடுறோம், நீங்கள் போங்கய்யா, கிடைச்ச இடத்துக்கு போங்கய்யான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. மனம் வந்து தடுமாறி போச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்து ஊருக்கு பக்கத்தில் வேலைக்கு போகிறோம்னு சொன்னவங்களே எங்களை போன்ற சேலம் மாவட்டத்துக்காரங்களாம் கொண்டு வந்து பொன்னேரி இங்கே போட்டாங்க. இங்கே போகிற பொழுது என்னுடைய முதல் ஸ்டேஷன் பொன்னேரி பயிற்சி. இங்கே போட்ட உடனே திருப்பாலைவனம், இப்போ ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிற பொழுது அங்கேருந்து 7 குப்பங்களை, மீனவர் குப்பங்களை மாற்றி கொண்டு வந்து இங்கே திருப்பாலைவனத்தில் அமைக்கிறார்கள். இவர்கள்லாம் மீன் பிடிப்பதற்கு மறுபடியும் ஆந்திராவில் இருக்கிற மீன் பிடிக்கிறவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த குப்பத்துக்கார இந்த ஏரியான்னு பிரிக்கிறாங்க. இவர்கள் அரங்கங்குப்பத்தில் வந்து குடியிருக்கிறவர்கள் மீண்டும் 8 குப்பத்தை தாண்டி அங்கே போக வேண்டும், வர வேண்டும். அதில் வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ள நீங்கள் வரக்கூடாது. இங்கே வந்து ஒரு 1000 பேர், இங்கே ஒரு 1000 பேர், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு அந்த மகாபாரத போர் போல மணலில் வந்து எல்லாருமே ஈட்டி கத்தி கொம்புகளை எடுத்துக்கொண்டு நேரடியாக மோதி விட்டார்கள். வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அது மகாபாரத போர் போன்ற ஒரு நிகழ்வு. அதில் வந்து கிட்டத்தட்ட 8-9 பேர் வந்து கண்களை நோண்டி நாக்கை அறுத்து உடலில் 100 குத்துகள் குத்தப்பட்டு அப்படி கொடுமையாக கொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த வழக்கில் 85 பேர் காயம், 9 பேர் மரணம். அப்பேற்பட்ட நான் அப்போ தான் வந்து பொன்னேரியில் பயிற்சி முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இந்த ஊரில் எந்த அதிகாரியை போட்டால் இத்தனை ஊரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காவல்துறைக்கு சேலஞ்சு. அப்போ KVS மூர்த்தி என்பவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர ராஜா. ஸோ முதல்ல நான் MFil படிக்கிற பொழுதே நான் வந்து பல்வேறு கல்லூரியில் வந்து நான் வந்து BA படிக்கிற போது தந்தை பெரியார் கல்லூரியுடைய செயலாளர், MA படிக்கிற போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய செயலாளர், MFil செயலாளர், காவல்துறை பயிற்சி கல்லூரி வேலூரிலும் நான் வந்து மாணவர் செயலாளர். ஸோ இப்படி வந்து மாணவர்களை 1000 பேரை வந்து ஆளுமை செய்து அவர்களுக்கு தேவையானவைகளை நிறைவேற்றி அவர்கள் ஒரு மாஸ் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரைனிங் எனக்கு இருந்ததுனால அங்கே கிட்ட 36 குப்பங்கள் இருந்துச்சு. அந்த 36 குப்பங்களை 36 பீஸ் கமிட்டி மீட்டிங், அது ஆர்டிஓக்கள் தலைமையில் நெல்லூர் கலெக்டரு திருவள்ளூர் கலெக்டரையும் கூட்டிகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி 36 பீஸ் கமிட்டி போட்டு நான் இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் எல்லாத்தையும் முடித்து வைத்தேன். அப்போவே வந்து தமிழ்நாடு காவல்துறை என்னை அடையாளம் கண்டு கொண்டது. யார் எங்கேருந்து வந்தார் அவர்? அவ்வளோ பெரிய 36 குப்பத்தில் 9 கொலை, 86 பேர் காயம். இந்த குப்பத்தை வந்து ஒரு வருடத்துக்குள்ளே எல்லாம் அண்ணந்தம்பியாக மாற்றி விட்டார். என்ன மாயமோ மந்திரமோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு நான் அந்த ஊரில் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆரணி அப்படின்னு ஒரு பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஆரணியை
அந்த ஊரில் வந்து ஒரு 304A, அதாவது ஒரு செங்கல் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு டிராக்டர் ஒரு பெண்ணின் மீது போது சம்பவ இடத்தில் அந்த பெண் தடுமாறி விழுந்து இறந்து விட்டார். இந்த இறப்புக்கு அந்த ஊரில் இருக்கிற அதிகாரி 304Aங்க நடந்து போச்சுங்க, சட்டத்தை மட்டும் பேசுவார். 304Aங்க நான் செக்ஷன் போட்டேங்க, எஃப்ஐஆர் போட்டேங்க, பாடி போயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொன்னதுனால அந்த வண்டியில் இருந்த செங்கல், அந்த செங்கல் ஏற்றிட்டு போன வண்டியை பிடிச்சி வந்து அத்தனை செங்கலை எடுத்து அந்த காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி விட்டார்கள். அந்த ஊருக்கு அடுத்தது ஊரே வந்து காவல் நிலையத்தை உடைத்து விட்டார்களே, எந்த அதிகாரியை போடலாம் அப்படின்னு இந்த காவல்துறை தேடுகிற பொழுது அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர ராஜா. உடனே வந்து அடக்க முடியாத கூட்டம், இல்லைங்க அவங்க மிகப்பெரிய பகை, இது செத்து போன ஒரு ஜாதி, இல்லைங்க டிராக்டர் ஓட்டி வந்த ஒரு ஜாதி, இது எப்படி ஒருமைப்படுத்த முடியும் என்றால் அந்த ஊரில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இல்லைங்க நான் வந்து அந்த ஊரில் மிகச்சிறப்பாக அனைத்து மக்களுமே விரும்புகிற ஒரு அதிகாரியாக வலம் வந்தேன். என்னை நினைத்து நானே வந்து சற்று பெருமிதம் கொண்டதும் உண்டு. ஒரு பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட உங்கள் முகத்தை போல தான் அவர் இருப்பார். அவரும் எம்ஏ எம்ஃபில் படித்த ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எவ்வாறு தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற இங்கீதத்தை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான விஷயம் என்று பாலசுப்ரமணிய நிகழ்வு எனக்கு தெரிவித்தது. அவ்வாறு காவல்துறையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுதுதான் ராஜீவ்காந்தி சென்னைக்கு வருகிறார், ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகிறார். ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகிற பொழுது இந்த மாலைக்குள் கொண்டு வைத்து அந்த விவிஐபியை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது வால்டர் தேவாரம் சொல்லிட்டாரு. அப்போ மாலைக்குள் குண்டு வைப்பார். எத்தனை மாலை போடுகிறது? 3 மாலை. அந்த 3 மாலையை வந்து யார்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லலாம். அப்படிங்கும் போது இந்த காவல்துறை மீண்டும் இந்த ராஜேந்திர ராஜாவை அடையாளம் காட்டுகிறது. அப்போ இந்த மாலைகளை சோதனை போட்டு மேடைக்கு அருகில் வைத்திருக்கிற போது என்னுடைய கைகளால் உயிரை பணயம் வைத்து நான் சோதனை செய்த மாலைக்குள் கடைசி வரை மாலைக்குள் குண்டு இல்லை. மாலை போடும் போது ஒரு குண்டு இருக்குமா? மாலை வந்து ராஜேந்திரனால் தான் சோதனைப்பட்டது என்றால் கடைசி வரை இந்த கொலையில் வந்து எத்தனை மாலை போடும்போது மாலைக்குள் குண்டு இல்லை. மாலைகளை சோதனைப்பட்டவர் ராஜேந்திர ராஜா. எனவே அதில் மாலைக்குள் குண்டு இல்லை. ஆக பெண்களுடைய பகுதியில் அரசியல் கட்சிக்காரர்கள் சிலர் உள்ளே நுழைந்து பெண்களை சிலர் வரிசையில் கடைசி நேரத்தில் நிறுத்துகிற பொழுது பெண் உருவத்திலே வந்து உள்ளே நுழைந்தவரை அப்போ கிட்டத்தட்ட என்னை வந்து வேறு இடத்துல பொசிஷன் எடுக்க சொல்லிட்டார். அந்த மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரி வந்து ராஜேந்திரன் பெண்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், நீங்கள் அப்படி போங்க. ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி சொல்கிற போது அப்படி நகர்ந்து போய் என்றால் நான் போய்த்தான் ஆக வேண்டும். நான் 6 அடி நகர்ந்து போனேன். அந்த மாவட்ட காவல்துறை முகமது இக்பால் அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த இடத்துல தான் குண்டு வெடிக்குது. அவர் சரிந்து விழுகிறார். என் வாழ்வில் மறக்க முடியாதது, ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி நிலை குலைந்து குண்டடிப்பட்டு கீழே விழுந்த போது எனக்கு மேல் 6 ஆய்வாளர், 6 இன்ஸ்பெக்டர், 6 டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி இத்தனை பேர் இருந்த போதிலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு யாரும் முன் வரவில்லை. என் மார்போடு அணைத்து அந்த அனுசுவையாவையும் இந்த பிரதீப் பிலிப்பையும் வந்து ஒரு வண்டியில் ஏற்றிவிட்டு மார்போடு அணைத்து என்னுடைய மார்பில் தாங்கி கொண்டு போய் ஸ்ரீபெரும்புதூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த எஸ்பிக்கு முதலுதவி கொடுத்த அந்த மனசாட்சி உள்ள நபர் தான் நீங்கள் அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த ராஜேந்திர ராஜா. கடைசி நேரத்தில் வந்து அந்த மாலைகள் எல்லாம் போடுறவங்க வலதுபுறம் இருந்து ஏறி மேடையில் மாலை போட்டுட்டு இடதுபுறமாக இறங்கி விட வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டை கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நபர்கள் ஒரு விவிஐபி மிஸ்டர் ஏஜே தாஸ் அவர்கள் மாலை போடுவர்களெல்லாம் வந்து மேடையில் ஏறி போடுறதால ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் நாங்கள் வந்து மேடையில் ஏற்றிருப்போம். வர்ற வழியிலேயே மாலை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால திடீர் கடைசி நிமிடத்தில் அந்த பக்கம் போய் 23 பேர் அந்த பக்கம் நிறுத்த வேண்டியதாக போச்சு. அந்த பக்கம் நிறுத்தினோடனே பெண்களை நிறுத்துறதுனால என்னுடைய என்ன ஏற்பாடு நடந்ததோ அதில் கடைசி நேர குளறுபடியை செய்து மகிழா காங்கிரஸை சேர்ந்த சரோஜா தேவி என்கின்ற நபரோடு வைந்த 5 நபர்கள் எங்களை மீறி எஸ்பிகிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வயலில் அதோடு தான் வந்து வந்து அந்த இடத்துல தான் வந்து உள்ளே நுழைந்து அவர் பெண் என்பதால் அங்கு போடப்பட்ட அனுசியாவும் சந்திரா என்கின்ற உமன் கான்ஸ்டபிளும் அவர்களையும் மேம்போக்காக வந்து சோதனை செய்து சோதனை செய்வதற்கான நேரம் இல்லாத சமயத்துக்குள் அது அங்கே நுழைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி அப்படி ஒரு முடிவை எடுத்து அவர்களை கடைசி நேரத்தில் நிறுத்தியதன் காரணமாக அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு வெடிக்கிற பொழுது எனக்கு அடுத்து நின்றவர்கள் அத்தனை பேருமே செத்து இறந்து போய்விட்டார்கள்.
எனக்கு அடுத்து நின்றவர்கள் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். ஒரே கூக்குரல், ரகமும் சதையும். அந்த 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 குண்டு வெடிப்புக்கு எனக்கு அடுத்து நின்ற உமன் போலீஸ் சந்திரா சிதறி இருந்து போய்விட்டார். சந்திரா வந்து இல்லை என்றால் நான் சிதறி இருப்பேன். ஸோ நான் உயிரோடு இருப்பது எனக்கே வந்து பிரமிப்பாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து ராஜேந்திரன் பாடி எங்கே இருக்கிறது என்று எனது நண்பர்கள்லாம் தேடி வந்தார்கள். என்னடா நீ உயிரோடு இருக்க, இந்த இடத்துல தான் நின்ன அப்படின்னு தான் வேதரத்னம் போன்ற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ராமு என்கின்ற இன்னொரு இன்ஸ்பெக்டரு, இன்னும் ஒரு 4 அதிகாரி, ஐயோ ராஜேந்திரன் ஸ்பாட்டில் போயிட்டான், அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு என்று என்னுடைய உடம்பை தேடி வந்தவர்கள் நான் உயிரோடு நிற்பதை பார்த்து அதிசயித்திருந்தார்கள். அப்போது ராஜீவ்காந்தி உடலை எடுத்துக்கொண்டு போய் சரியான முறையிலே வந்து சேர்க்க வேண்டும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் செய்து அந்த உடம்பை வந்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற சில அதிகாரிகள் மட்டும் அதில் கவனம் செலுத்துறதுனால இங்கே கீழே விழுந்த அதிகாரிகள் 16 பேர், அத்தனை பேரையும் தூக்கிட்டு போய் அடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்ட ஒரே மனசாட்சி உள்ள அதிகாரி தான் ராஜேந்திர ராஜா. அப்போ வந்து என்னை பொறுத்தவரை எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னொரு குண்டு வெடிக்கும், அங்கிருந்து ஒரு இருட்டிலிருந்து தூக்கி போட்டாரு, இல்லை இந்த பெண் தான் வெடித்தாள் என்று என்கின்ற பல்வேறு இப்போ எப்படி வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலையில் வந்து எப்படி வந்து பல்வேறு கேள்விகள் இருக்கிறதோ அப்போதான் அது போனதான், ஓ அங்கிருந்து ஒருத்தர் வெடித்தார், இல்லை வான வேடிக்கை வெடிச்சது அங்கிருந்து வந்து இங்கே விழுந்துச்சு, அப்போ வான வேடிக்கை வைத்தார்கள். ஸோ இப்படி பல்வேறு குழப்பங்களை அசையாமல் இல்லைங்க. இப்பேற்பட்ட ராஜீவ்காந்தி இறந்த பொழுது என்னுடைய மாவட்ட காவல்துறை அதிகாரி உயிருக்காக துடித்து கொண்டிருக்கிற பொழுது நான் உயிரோடு ஓடி போய் வாழ்ந்து என்ன பயன் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற அனுசுயாவையும் ஏஎஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிரதீப் பிலிப் அவர் வந்து பல்வேறு இப்போ கூட சமீபத்தில் வந்து ராயபுரத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அவர் பேசிக்கொண்டு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ராஜேந்திரன் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஐ ஆம் லிவிங் டுடே அப்படி சொன்னார். அனுசுயா எந்த மேடைக்கு போனாலும் ராஜேந்திரன் என்னை தூக்கி காப்பாற்றவில்லை என்றால் அந்த இடத்துல நான் பிணமாகி இருப்பேன் என்று அனுசுயா வந்து சூளுரைக்கிறார். இத்தனைக்கு காரணம் என்றால் மனசாட்சியோடு ஒரு சாதாரண ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளராக இருக்கும் பொழுது ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு இந்திய நாட்டிலே வந்து உலக நாடுகள் அத்தனையுமே திரும்பி பார்த்த ஒரு நிகழ்வில் மனசாட்சியோடு நடந்து கொண்ட அதிகாரி என்று வால்டர் தேவரம் அவர்கள் எனக்கு ரிவார்டு போடுகிறார். மற்றவர்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை நடத்தினார். இப்போ ஓடாமல் நின்ற ஒரே அதிகாரி, உயிரை காப்பாற்றிய ஒரே அதிகாரி என்று இந்த தமிழ்நாட்டு காவல்துறை அத்தனையுமே பாராட்டுக்குரிய ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் வந்து ஒரு எலிவேட்ஸ் ஆகிவிட்டேன். அவர் எஸ்பி வந்து நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆஸ்பத்திரியில் அவருக்கு வந்து அவருடைய வாயில் ஒரு சொட்டு தண்ணியாக, இது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகளில் வந்து ஒரு சொட்டு அவர் வந்து ராஜீவ்காந்திக்கு என்ன ஆச்சு என்று என்னிடம் கேட்கிறார். நான் சொல்கிறேன், ராஜீவ்காந்தி உயிரோடு தான் இருக்கிறார், அவர் இறந்து விட்டார் என்று எனக்கு தெரியும். ஏன்னா இருப்பினும் அவர் வந்து பிபி வந்து 170/100 இருக்கு பிபி. டாக்டர் சொல்கிறாரு அவருக்கு ஹை பிபி இருக்குது, அவர் இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா உயிர் போயிடும். அவர் 170/110 பக்கம் இருக்குது, எனவே வந்து அவரை வந்து சாந்தப்படுத்துங்கள் என்று சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன் காதோடு போய் எஸ்பி கிட்ட முகமது இக்பால்கிட்ட, சார் அங்கே வந்து நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, ராஜீவ்காந்தியை ஒரு இடத்துல காப்பாற்று கூட்டிகிட்டு போயிருக்காங்க, மருத்துவமனைக்கு போயிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக இருந்தால் உங்களை காப்பாற்றி விடலாம், தயவுசெய்து சாந்தமாக இருங்கள். அவருடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்ட ஒரே ஆள் தமிழன், வாவ் தமிழா அப்படின்னு நீங்கள் பேர் வச்சிக்கல, அந்த தமிழனை தான் நீங்கள் நேராக பார்க்கலீங்க. இன்னைக்கு அந்த காயம்பட்ட காயத்தை எல்லாம் வந்து கட்டு போட்டு முடித்து விட்டேன். அதுவரை எஸ்பி உயிரோடு இருந்தார் என்னங்க. அப்போ அவர் வந்து அவருக்குள்ள வந்து இவ்வளோ நிகழ்வு நடந்து விட்டதே, நம்ம தானே வந்து இந்த ராஜேந்திரன் அந்த பக்கம் தள்ளிட்டு போச்சோம், அவன் தானே தூக்கிட்டு வந்து இன்னைக்கு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறான். மருத்துவமனையில் இருந்த ஒரே காவல்துறை அதிகாரி நான் தான். இதுவரை நானும் இருந்தேன் என்று 500 காவல்துறை அதிகாரி இல்லை, நானும் உன்னோடு இருந்து இதை பண்ணினேன் என்று இதுவரை யாருமே வந்து முகம் கொடுத்தே அல்லது தலை நிமிர்ந்து பேச ஆள் இல்லை. காவல்துறையில் இருக்கிறவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், எப்படிலாம் தன்னுடைய உயிரை பணயம். இப்போ நேற்றைய தினம் சரவணன் எனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு தம்பி சரவணன் எனக்கு ரொம்ப அன்புக்குரிய ஒரு சிறந்த விசாரணை அதிகாரி சரவணன். இங்கே இதில் புதுக்கோட்டையில் பார்த்தா முத்தையா, புதுக்கோட்டையில் ஒரு முத்தையா, இங்கே ஒரு சரவணன், அவ்வளோ உயிரை பணைய வைத்து பல கொலைகளில் தொடர்புடைய ஒரு நபரை பற்றி விசாரித்து 27 எவிடன்ஸ் ஆக்டில் வந்து அவர் என்ன நீதிமன்றத்துக்கு முன்பு இந்த குற்றவாளிகளை ஆஜர்படுத்துகிற பொழுது அவர் நீதிபதி என்ன கேட்குறாரு, இவன் மேலே ஒன்றுமே ரெக்கவரி பண்ணலையே, இவன் பயன்படுத்திய ஆயுதத்தை நீங்கள் கைப்பற்றவில்லையே,
ஈவன் திருடிய பணத்தை நீங்கள் கைப்பற்றவில்லையே, நீங்கள் எப்படி இவரை வந்து நான் ரிமாண்டில் வைக்க முடியும்? உடனே பிணையில் விட்டு விடுவார். எனவே 24 மணி நேரத்துக்குள்ள, அதை தாண்டி போலீஸ் கஸ்டடி என்பதை நாங்கள் போய் கெஞ்சி கெஞ்சி கேட்குற பொழுது நீதிமன்றம் 10 நாள் கேட்டால் 6 நாள் கொடுப்பார்கள். அது வந்து ஒரு 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 வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட பெரிய வழக்குகளில் வந்து பல்வேறு சாட்சியங்களை வந்து காவல்துறை 3 நாட்களிலே வந்து எடுக்க வேண்டும் என்று தான் நீதிமன்றங்கள் விரும்புகிறது. அது கொடுப்பதற்கு நம்ம கிட்டத்தட்ட நாங்கள் என்னமோ வந்து லோன் கேட்குற மாதிரி அவர்களிடம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இதுவரை காவல்துறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அது அந்த பழமையெல்லாம் வந்து மாற்றி அமைத்து இந்த வழக்கினுடைய வெலாசிட்டி ஆஃப் த கேஸை பார்வையிட்டு இந்த வழக்கில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு குற்றவாளிகளோடு தொடர்பு இருக்கிற பொழுது, பல்வேறு ஏஜென்சியோட தொடர்பு இருக்கிற பாரி குற்றங்களை விசாரிக்கிற பொழுது இவர்களுக்கு கால அவகாசம் எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு கால அவகாசம். இப்போ பார்த்தீர்கள் என்றால், இப்போ என்னையே விசாரிக்கிற பொழுது அந்த அள்ளி என்கின்ற மாஜிஸ்ட்ரேட் சரியாக பிணையில் விடாமல் ஏன் இந்த வழக்கினுடைய வெலாசிட்டியை பார்த்து அவர் வந்து பிணையை மறுக்கிறார். சில அறிவாற்றல் மிகுந்த, யாரும் அறிவை குறைத்து நான் குறைப்படவில்லை, சில நீதிபதிகள் அந்த வழக்கினுடைய வெலாசிட்டியை புரிந்து எத்தனை நாட்கள் விசாரணைக்கு தேவைப்படும், எத்தனை நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும் என்பதையெல்லாம் வந்து கண்டறிந்து கொள்கிறார்கள். ஸோ அவ்வாறு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். வணக்கம் சார். வணக்கம்.